குடியரசுத் தலைவர் தேர்தலினுடைய வாக்கு எண்ணும் பணியில் வெற்றி பெற்றிருப்பதாக பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் இணைந்திருக்கிறார். சலீம், சொல்லுங்க, சற்று முன்பு சொன்னீங்க 50,000 வாக்குகளை தான் இன்னும் பெற வேண்டும். ராம்நாத் கோவிந்த் 50,000 வாக்குகளை பெற்றவுடன் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்னு. தற்போது வரை எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்? அவர் வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக எப்போது அறிவிக்கப்படும்? மொத்தத்தில் எத்தனை ஓட்டு, அதாவது எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓட்டு போட்டவர்களின் எண்ணிக்கை 5,000 கூட கிடையாது. சுமார் 4,850 எல்லா எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த மொத்தத்தில் இந்த 4,850 பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஓட்டுக்கு ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. எம்பிக்களுடைய ஓட்டுக்கு அதாவது ஒரு எம்பியினுடைய ஓட்டுக்கு 708 புள்ளிகள். நாடாளுமன்ற எம்பிக்கள், அதுல லோக்சபா ராஜ்யசபா என்ற பேதமெல்லாம் கிடையாது. எம்எல்ஏவுடைய ஓட்டுகளும் மாறும். தமிழக எம்பிக்கு 176 புள்ளிகள் ஒரு எம்எல்ஏவுடைய ஓட்டுக்கு. எம்பிக்கள்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல உத்தரப்பிரதேச எம்எல்ஏக்கு 208. சிக்கிம் மாநிலத்தில் குறைவான மக்கள் தொகை என்பதால் அங்கே ஒரு எம்எல்ஏ உடைய ஓட்டு 7. மக்கள் தொகையை பொறுத்து எம்எல்ஏ உடைய ஓட்டு அமையும். எம்பிக்கு அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமா எத்தனை புள்ளி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுமார் 11 லட்சம் புள்ளிகள். எத்தனை புள்ளிகளை வென்றெடுத்தால் வெற்றி என்றால் 5.5 லட்சம் புள்ளிகளை வென்றெடுத்தால் வெற்றி. 5.5 லட்சம் புள்ளிகளை வென்றெடுத்து விட்டார் திரு ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சொல்லி நமக்கு நாடாளுமன்றத்திலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு. நாடாளுமன்றத்தில் தான் அந்த வாக்கு எண்ணும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. 20 மாநிலங்களுக்கு மேல எண்ணிட்டாங்க. மொத்தத்தில் 29 மாநிலங்கள் இந்தியாவில். 2 யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டசபை அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் சேர்த்து 31 இடத்திலிருந்து வாக்குப்பெட்டிகள் நாடாளுமன்றத்தில் வந்திருக்கு. தமிழகம் இதில் 26வது மாநிலத்தில் வருகிறது. அதாவது ஓட்டு என்றதில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக தற்பொழுதுள்ள நிலைப்படி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். பாதிக்கும் மேல போயிடுச்சு. 5.5 லட்சம் புள்ளிகளை வென்றெடுத்து விட்டார். இந்தியாவின் 14வது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்கிறார். 25வது, அதாவது இம்மாதம் 25ஆம் தேதி. இதற்கு முன்ன இந்தியாவில் யாரெல்லாம் ஜனாதிபதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல 1952ஆம் ஆண்டு ஜனாதிபதியானவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள். 10 வருடம் அவர் தான் இந்தியாவின் ஜனாதிபதி. அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு பதவி காலம் 5 வருடம். இருமுறை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். 62லிருந்து 67 வரைக்கும் நம் தமிழர் தான் இந்தியாவின் ஜனாதிபதி. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் திருத்தணியை சேர்ந்தவர். திரு ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. 67இல் திரு ஜாக்கிர் ஹுசேன் அவர்கள், 69ல் திரு விபி கிரி, 74ல் திரு ஃபக்ருதீன் அலி அஹமது, 77 வரைக்கும் இவர் தான் இந்தியாவின் ஜனாதிபதி. இந்தியாவுடைய முக்கியமான காலகட்டத்தில் இவர் தான் ஜனாதிபதி. இந்தியாவில் அப்பொழுது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் பிரதமராக அப்பொழுது இந்திரா காந்தி இருந்தார். 75லிருந்து 77 வரைக்கும் அவசர நிலை இருந்தது இந்தியாவில். அப்பொழுது திரு ஃபக்ருதீன் அலி அஹமது அவர்கள் தான் ஜனாதிபதி. பிறகு 1977ல் திரு நீலம் சஞ்சீவ ரெட்டி தான் ஜனாதிபதி. 84 அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு ஜெயில் சிங் அவர்கள் தான் ஜனாதிபதி. 87ஆம் ஆண்டுல மீண்டும் ஒரு தமிழர் இந்தியாவின் ஜனாதிபதியானார். அவர்தான் திரு வெங்கட்ராமன் அவர்கள், நம் தமிழகத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்ல, 92ல் திரு சங்கர் ஜெயால் சர்மா அவர்கள் தான் இந்தியாவின் ஜனாதிபதி. 97 அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது KR நாராயணன், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், கேரளா அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்தவர். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் ஜனாதிபதியாக 3வது தமிழர் பொறுப்பேற்கிறார். அவர்தான் நம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 2007ல் பிரதிபா பாட்டீல், 2012ல் பிரணாப் முகர்ஜி, 2017 ஜூலை 24ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதால் ஜூலை 25ஆம் தேதி இந்தியாவின் புதிய ஜனாதிபதியாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பதவியேற்க உள்ளார். சலீம், நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 7 லட்சம் புள்ளிகளை ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பெறுவார் அப்படின்னீங்க. தற்போது 20 மாநிலங்களுடைய அந்த வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் 10, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 10 ஸ்டேட்டினுடைய வாக்குகள் எண்ண வேண்டியிருக்கிறது. 7 லட்சம் புள்ளிகளுக்கு மேலாக அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? 7 லட்சம் புள்ளிகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவின் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாமல் கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் பாஜக வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இவங்க எத்தனை சதவிகிதம் வராங்க அப்படின்னு பார்த்தா சுமார் 65% இவங்க கிட்ட வாக்குகள் இருக்கு. அந்த ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆக அந்த 65% பாஜகவிற்கு ஓட்டு விழுந்ததாகவே நாம் வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 7 லட்சத்தை மிக எளிமையாக அவர் கடந்து சென்று விடுவார்.
வெல்லுவார். இப்பொழுது நமக்கு வரும் தகவல் படி மீரா குமார் அவர்கள் சுமார் 3 லட்சம் வாக்கில் தான் இருக்கிறார்கள். ஆனால் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 5.5 லட்சம் என்ற இலக்கை கடந்து சென்று விட்டார். இனிமேல் எவ்வளவு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, அவர்தான் இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதி என்று ஆணித்தனமாக அடித்து சொல்லிவிட்டார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நீங்க கேட்டது போல மாலை 5 மணி அளவில் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது.